கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே ஃபீபா வானொலி நேயர்களுக்கு வாழ்த்துகள். கர்த்தருடைய சுத்தமான கிருபையினாலே 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்திகளை தேவ ஒத்தாசையினாலே சிந்தித்து வருகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8 வரை சாமுவேலை பற்றியும், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 15வது அதிகாரம் வரையிலும் சவுல் ராஜாவை பற்றியும், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 31லிருந்து தாவீதை பற்றியும் சவுலை பற்றியும் ஆராய விரும்புகிறோம். அருமையானவர்களே, இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 31லிருந்து இந்த பகுதியிலே பிரதானமான ஒரு மனிதன் தாவீது ராஜாதான். சவுல் அவர் 2வது செகண்டரி கேரக்டர் என்று சொல்லலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7லே கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தாவீது நம்முடைய ஆண்டவராய் இயேசுவுக்கு முன்னோடி போல அவர் காணப்பட்டவர். ஆகவே தாவீது என்றால் ஒரு அர்த்தம் என்னவென்றால் பிலோடு, பிரியமானவன் என்று பொருள் என்று சொல்லி சில வேத பண்டிதர்கள் எழுதுகிறார்கள். இந்த தேவன் இருதயத்தை காண்பவர் என்கிற இந்த செய்தியிலே ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வாக்கியங்களை கவனமாக எடுத்து வாசித்து பாருங்கள். முதலாவது சாமுவேலுடைய இருதயத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். சாமுவேலின் இருதயம் தேவனை சார்ந்த இருதயம். சாமுவேல்ஸ் ஹார்ட் ஃபார் காட் என்று சொல்லலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். சாமுவேல் பூரணர் இல்லை. ஏனென்றால் அவர் தன்னுடைய பிள்ளைகளை கூட கர்த்தருக்காக அவர் எழுப்ப முடியாதவர் அல்ல மாற்ற முடியாதவராயிருந்தார். இருப்பினும் தேவனை குறித்த இருதயம் உள்ளவர். 1 சாமுவேல் 16:1 பாருங்கள். இந்த சாமுவேல் சவுலுக்காக அவர் துக்கித்து அழுது கொண்டிருக்கிறார். ஒரு வேத பண்டிதர் எழுதும்போது தன்னுடைய முதல் மகனுக்காக அழுவது போல அவர் அழுகிறார் என்று ஒரு வேத பண்டிதர் எழுதுகிறார். அருமையானவர்களே, பிறர் வீழ்ச்சிக்காக பலர் சந்தோஷப்படுவது உண்டு. சிலருடைய வீழ்ச்சியை அறிந்து பக்கமாய் எழுதுகிறவர்களும் உண்டு. அநேக யூடியூப்புகளை போடுகிற மக்களும் உண்டு. ஆனால் இந்த சாமுவேல் சவுலின் வீழ்ச்சியை அறிந்து விளம்பரப்படுத்தவோ அல்லது வியாக்கியானம் பண்ணவோ அவர் விரும்பவில்லை. தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து ஜெபிக்கிறார். ஆண்டவர் அதை நிறுத்து என்று சொல்லுகிற வரையிலும் அவர் ஜெபிக்கிறார். இதோ சாமுவேலை பார்த்து, சவுலுக்காக ஏன் துக்கித்து கொண்டிருக்கிறாய்? நீ எழுந்து நீ பெத்லேமுக்கு போ, ஈசாய் குடும்பத்துக்கு போ. அங்கே ஈசாயின் குடும்பத்தாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, பிறருக்காக வேண்டுதல் பண்ணுகிற ஒரு சாமுவேல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல மாதிரி இதுதான். ஒரு மனிதன் விழுவானானால் தேவனுடைய இருதயம் எவ்வளவு துக்கிக்கும். ஒரு தேவ ஊழியக்காரன் விழுவானானால் ஒரு தேவனுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் இருக்கிறாள், 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 4 பிள்ளைகள் கர்த்தருக்குள் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளை விழுந்து போனார்கள் அல்லது தேவனை விட்டு தூரம் போனான் என்று அறியும்போது அந்த தாய் அந்த விழுந்து போன பிள்ளைக்காகத்தான் அழுது புலம்புவாள். அதே போலத்தான் இந்த சாமுவேல் விழுந்து போன இந்த சவுலுக்காக அவன் துக்கித்து கொண்டே இருக்கிறான். தேவ சன்னிதானத்தில் வேண்டிக் கொண்டே இருக்கிறான். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 136 எடுத்து வாசித்து பாருங்கள். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், பெத்லேமுக்கு போ, அங்கே ஈசாயின் குடும்பத்தாரில் குமாரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன். இந்த சமயத்திலே 2வது 3வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். பெத்லேம் இடத்திலே ஈசானிடத்தில் அனுப்புகிறேன், அவன் குமாரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அப்பொழுது சாமுவேல் சொல்கிறார், சவுல் என்னை கொண்டு போடுவானே. அப்பொழுது ஆண்டவரே வழி சொல்கிறார், கர்த்தருக்கு பலியிட ஒரு காளையை கொண்டு போ.
ஈசாயை பலி விருந்துக்கு அழைத்துக்கொள், அப்போது நான் செய்ய வேண்டியதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். நான் சொல்லுகிறவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். இந்த இடத்திலே சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து ஜெபித்தவன் மாத்திரமல்ல, ஆபத்திலும் அவன் கர்த்தரை நம்பினான். ஆபத்து வருகிறது என்று அறிந்தும் கர்த்தரை நம்புகிறான். சங்கீதம் 118 சங்கீதம் 6 பாருங்கள். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷர் எனக்கு என்ன செய்வார். இந்த இடத்துல மூன்றாவதாக இந்த சாமுவேல் சவுலுக்காக விண்ணப்பித்த துக்கித்த மனிதன் மாத்திரமல்ல, சாமுவேல் தன்னுடைய பய சூழ்நிலை ஆபத்திலும் கர்த்தரை நம்பி ஜீவித்தவன் மாத்திரமல்ல, ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அங்கு இந்த அதிகாரத்திலே 4:5 நீங்கள் வாசித்தால், ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெத்லெகேமு சொல்கிறான். ஈசாயின் குடும்பத்தாரை அவன் பலி விருந்துக்கு அழைக்கிறதை இங்கே காண முடிகிறது. முதலாவது சாமுவேலின் இருதயத்தை நான் உங்களுக்கு விவரித்து சொன்னேன். இரண்டாவதாக இங்கே இரண்டாவது ஒரு குறிப்பு என்ன, ஆண்டவர் தாவீதின் சகோதரர்களுடைய இருதயத்தை குறித்து அங்கே வெளிப்படுத்துகிறதை வேதாமத்திலே காண முடிகிறது. 6வது வசனத்திலிருந்து 10வது வாக்கியத்தை வாசி பாருங்கள். தாவீதின் சகோதரர்களை தேவன் புறக்கணித்து தள்ளினார். அருமையானவர்களே, இங்கு ஈசாய்க்கு 8 குமாரர்கள், முதல் 7 குமாரர்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள். 8வது மகனான இந்த தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஒருவேளை இவன் வயது குறைந்தவனாயிருக்கலாம். சிலர் சொல்கிறார்கள் இவன் 20 வயதுக்கு குறைந்தவனாய் காணப்பட்டிருக்கலாம் என்று. ஆகவே இந்த விருந்துக்கு இவன் தகுதி உள்ளவன் அல்ல என்று கூட அவனை ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் இந்த 7 பேரும் தாவீதுடைய சகோதரர்கள், அதாவது தாவீதல்ல, தாவீதுடைய சகோதரர்களும் ஈசாயும் சாமுவேலும் அந்த பலி விருந்திலே கலந்து கொள்கிறார்கள். அப்பொழுது சாமுவேல் யாரை பார்க்கிறான்? எலியாப் என்கிற மூத்தவனை பார்க்கிறான். எலியாப் அவன் பெரியவன், வளர்ந்தவன், அதே சமயத்திலே பலசாலியாய் காணப்படுகிறான். 7வது வாக்கியத்திலே அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, நாமெல்லாம் வெளி தோற்றத்தை பார்க்கிறோம், ஆனால் ஆண்டவரோ நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். முதல் குறிப்பிலே சாமுவேலுடைய இருதயத்தை சொன்னேன். இப்போது தாவீதின் சகோதரருடைய இருதயங்களை குறித்து இந்த 2வது குறிப்பிலே சொல்கிறேன். எலியாப்பின் இருதயம் தேவன் விரும்புகிற இருதயமாக காணப்படவில்லை. ஆகவே மனிதன் பார்ப்பது போல தேவன் பார்ப்பதில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 55 அதிகாரம் 8-9 பாருங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளிலும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, மனிதர்கள் வெளி தோற்றத்தை பார்க்கிறார்கள், ஆனால் ஆண்டவரோ உள் தோற்றத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 பாருங்கள். 2 கொரிந்தியர் 16 அதிகாரம் 9 சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8 அதிகாரம் 40 பாருங்கள். தேவரீர் ஒருவரே எல்லா மனுப்புத்திரரின் இருதயத்தை அறிந்தவர். ஆகவே முதலாவது சாமுவேலுடைய இருதயத்தை சொன்னேன். 2வது தாவீதின் சகோதரர்களான 7 பேர் இருதயத்தையும் ஆண்டவர் அறிந்து அத்தனை பேரையும் புறம்பே தள்ளினார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, என்னுடைய வெளி தோற்றத்தை அல்ல, உங்களுடைய வெளி தோற்றங்களை அல்ல, நம்முடைய இருதயங்களை காண்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனை அவர் தெரிந்து கொண்டார். இங்கே 3வதாக தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். டேவிட் த மேன் ஆஃப் காட்ஸ் சூசிங் என்று சொல்லலாம். 11 13 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். தாவீது எல்லா சகோதரர்களை காட்டிலே இளையவன். அவன் 8வது மகன். ஒருவேளை அவன் கவனிக்கப்படாதவன், அவன் மேலே கரிசனை இல்லாத நிலையில் இருந்திருக்கலாம்.
அல்லது எண்ணப்படும் பொழுது எண்ணப்படாத நிலையிலே அவன் தள்ள வைக்கப்பட்டிருக்கலாம். சில வேத பண்டிதர்கள் சொல்லும்போது அவனுக்கு 12 அல்லது 13 வயது அப்போது இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இவன் பலி செலுத்துகிற அந்த விருந்துக்கு தகுதி அற்றவன் என்று சொல்லி தகப்பன் எண்ணியிருக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வாசித்து பாருங்கள். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, இந்த இடத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சின்ன தாவீதை ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, சாமுவேல் சொல்கிறார், வேறு யாராவது குமாரன் இருக்கிறான், இளையவன் ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னவுடனே சாமுவேல் சொல்கிறார், அவன் வரும் பரியந்தம் நான் பந்தியிலே அமரமாட்டேன் என்றார். தாவீது அழைக்கப்படுகிறான். தாவீது அந்த விருந்திலே கலந்து கொள்கிறான். தாவீது சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அருமையாலே, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சாமுவேல் சொல்கிறார், இவன்தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட மனிதன் என்றபோது தாவீதை சகோதரர்களுக்கு முன்பாக அவனை அபிஷேகிக்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்திலே தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகிக்கப்படுகிறார். இந்த 13வது வசனத்தில் தான் வேதாமத்திலே தாவீது என்கிற பெயர் முதல் தடவை வருகிறது. பழைய ஏற்பாட்டிலே 600 தடவை தாவீது என்கிற பேர் வருகிறது. புதிய ஏற்பாட்டிலே 60 தடவை இந்த பேர் வருகிறதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்திலே பிரைவேட் அனாயிண்டிங், அதாவது தாவீதை தனிப்பட்ட அளவிலே சகோதரர்களுக்கு முன்பாக, தகப்பனுக்கு முன்பாக சாமுவேல் மூலமாக தேவனாய கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகித்தார். ஆனால் 2 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம் 5வது வாக்கியத்திலே வெளிப்படையாக யூதாவுக்காக, இஸ்ரவேலுக்காக அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறதை காண முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பணியிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவத் தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய திருப்பணிக்கு ஆவியானுடைய வல்லமை அவசியமாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8 பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் உலகத்தின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாமல் ஒருவன் ஆண்டவராய் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால்தான் நாம் ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான தாவீதை ஆண்டவர் தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். 2 மனிதர்களை உங்கள் முன்னாலே சொல்ல விரும்புகிறேன். ஒருவன் சவுலுடைய இருதயம். இந்த சவுலுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக நேர்மையாக காணப்படவில்லை. ஆனால் தாவீதின் இருதயம், அவனுடைய இருதயம் ரைட் வித் காட், அதாவது தேவனுக்கு இணையாக காணப்பட்டதை திருமறையிலே காண முடிகிறது. 13ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறது, இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக ஆண்டவர் இவனை தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? நம்முடைய இருதயத்தின் நோக்கம் எப்படிப்பட்டது? நம்முடைய இருதயத்தின் சிந்தனை எப்படிப்பட்டது? இருதயத்திலே நாம் எண்ணுகிற எண்ணங்கள் எப்படிப்பட்டது? இதை ஆண்டவர் காண்கிறவராயிருக்கிறார். அனனியா சப்பிரால் இந்த 2 பேரும் அங்கே பேதுருக்கு முன்பாக காணிக்கையை படைக்க வருகிறார்கள். தங்களுடைய நிலத்தை விற்று அதன் ஒரு பகுதியை ஒளித்து வைத்து கொண்டு இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே பேதுரு அவர்களுக்கு விரோதமாய் சொல்கிற வார்த்தை என்ன? தேவனிடத்திலே, ஆவியானிடத்திலே பொய் சொன்னீர்கள் என்று சொல்கிறார். இவளுடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஆண்டவர் அறிவார், ஆவியானவர் அறிவார். அவர்களுடைய திட்டங்கள், நோக்கங்கள், அவர்கள் ஒளித்து வைத்த தன்மைகள் யாருக்கு தெரியாது? ஏன் பேதுருவு கூட தெரியாது. ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிற ஆண்டவராயிருக்கிறார். சவுலுடைய இருதயம் ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு ஸ்தானங்களிலும், ஒவ்வொரு வாய்ப்புகளிலும்
அவன் இருதயம் தேவனுக்கு உகந்ததாக காணப்படவில்லை. ஆனால் தாவீதின் இருதயமானது எல்லா இடங்களிலும் அவன் தேவனுக்கு பிரியமானவனாக, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் காணப்பட்டான். சங்கீதம் 78 சங்கீதத்தில் 72 வாசிக்கிறேன். தாவீது இவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையிலே அவர்களை நடத்தினான். பாருங்கள், தன் இருதயத்தின் உண்மையின்படியே என்கிற வாக்கியம் மிக முக்கியமானது. அவன் வெளிப்படையாய் மாத்திரமல்ல, உள் வாழ்க்கையிலும் உண்மையாய் ஜனங்களை மேய்த்தவன். என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் மறுமதிப்பீட்டு செய்து பார்ப்போம். என்னுடைய இருதயம், உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றதாய் இருக்கிறதா? நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு ஏற்றதாய் இருந்தால் நம்மை அவர் உயர்த்துவார், நம்மை கனம் பண்ணுவார். நாம் எண்ணாத இடங்களிலே உட்கார வைத்து அழகு பார்ப்பார். நம்முடைய சிந்திக்க முடியாத ஸ்தானங்களிலே நம்மை வைத்து அவர் நம்மை பயன்படுத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த அருமையான சூழ்நிலையை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது அந்த சாமுவேலின் இருதயத்தை சொன்னேன். இரண்டாவது தாவீதின் சகோதரனுடைய இருதயத்தை சொன்னேன். மூன்றாவதாக தாவீதின் இருதயத்தை சொன்னேன். நான்காவது தேவனுடைய திட்டம் என்ன? இந்த சவுல் வீழ்ச்சி அடையும் போதே சொன்னார், தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை நான் ஏற்படுத்துவேன் என்று. அதற்காக இந்த தாவீதை தெரிந்தெடுத்து ஏற்ற நேரத்திலே அவனை உயர்த்துகிறார். தாவீதை ராஜாவாக சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் அபிஷேகித்தார். ஆனால் ஒரே நாளிலே அவன் ராஜாவாக மாறவில்லை. அவன் கடந்து வந்த பாதை, கடந்து வந்த நெருக்கங்கள், கடந்து வந்த எதிர்ப்புகள், அவன் ராஜாவுக்கு முன்பாக ஓடிச் சென்ற அனுபவங்கள் எல்லாவற்றிலும் தாவீதினுடைய பண்புகளை ஆண்டவர் ஒரு வைரம் தீட்டுவது போல தீட்டி அவனை பக்குவப்படுத்தினார். இந்த அருமையான செய்தியிலிருந்து ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ் பை அதர் அப்பியரன்ஸ். அதாவது மற்ற தோற்றங்களை வைத்து ஒருவரை மதிப்பீடாதிருங்கள். அநேக சமயங்களிலே மற்ற தோற்றங்களை வைத்து அல்லது வெளிப்படையான காரியங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை மதிப்பிட்டு விடுகிறோம். அருமையானவர்களே, இந்த தவறுகளை பலமுறை பெரும்பான்மையான இடங்களில் பெரும்பான்மையான மக்கள் செய்து விடுகிறோம். ஆனால் வெளி தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பிடக்கூடாது. யோவான் சானகன் போஜனம் பண்ணாதவனாக வந்தான். அவனை எல்லாரும் பிசாசு பிடித்தவன் என்றார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் பாவிகளோடு சேர்ந்து ஆகாரம் புசிக்கிறவராய் வந்தார். அவரை போஜன பிரியர் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் வெளி தோற்றத்தின்படி யாரையும் நியாயந்திருக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர் கற்பித்தார். மனம் திரும்பின சவுல் முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கு அப்போஸ்தலத்தில் வந்து சேர்த்து கொள்ள வருகிறான், அல்லது சேர்ந்து கொள்ளும்படி வருகிறான். அவன் மனம் திரும்பி விட்டான், உண்மை. ஆனால் ஒரு காலத்திலே அவன் மத தீவிரவாதியாயிருந்தவன், திருச்சபையை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவர்களை அவன் வேதனைப்படுத்தினவன். ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்தார், தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவன் ஆண்டவரின் அற்புதத்தை ருசித்தான். ஆண்டவருடைய ஊழியனாலே திருமுழுக்கு பெற்று ஆவியினால் நிரப்பப்பட்டான். இப்பொழுது திருச்சபையிலே அப்போஸ்தலரிடத்தில் வந்து சேர்த்து கொள்ளும்படி வருகிறான். அவனை சேர்த்து கொள்ள பயப்படுகிறார்கள். அந்த சமயத்திலே பர்னபா வந்து சவுல் ஆண்டவரை கண்ட விதத்தையும், அவன் ஆண்டவரோடு பேசின விதத்தையும், அவன் ஆண்டவருக்காக சாட்சி சொன்னதை சொன்ன பிற்பாடு அப்போஸ்தலர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, வெளி தோற்றத்தின்படி இந்த அப்போஸ்தலர்கள் அவனை மதிப்பிட்டார்களே தவிர உள் தோற்றத்தின்படி மதிப்பிட அவர்களும் தடுமாறினார்கள். ஆகவேதான் சொல்கிறேன், வெளி தோற்றத்தின் அடிப்படையிலே எவரையும் மதிப்பிடாதிருங்கள். அதே சமயத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவன் கொடுத்த தாளந்துகள், திறமைகளை நீங்கள் குறைவாக மதிப்பிடாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகள், கிருபைகள், வரங்களை கொண்டு ஏற்ற காலங்களிலே உங்களை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன? தேவனுக்கு பிரியமான இருதயம் உள்ளவனாக தாவீது காணப்பட்டான். தாவீதை வெளி தோற்றத்தின்படி எல்லாரும் மதிப்பிட்டார்கள். ஆனால் ஆண்டவரோ இருதயத்தின் அடிப்படையிலே அவனை மதிப்பிட்டு அவனை பயன்படுத்தினார்.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் பண்ண வேண்டிய ஜெபம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றும். எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை வெளி தோற்றத்தின் அடிப்படையிலே, உணர்ச்சிகளின் அடிப்படையிலே, வெளி உருவத்தின் அடிப்படையிலே நாங்கள் மதிப்பீடு செய்து தடுமாறி விடாதபடி எங்களை காத்து கொள்ளும் என்று ஜெபிப்பது சிறந்த பண்பாகும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக தாவீதை கண்டீரே, அதே போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே கண்டு அவர்களை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளி தோற்றத்தின்படி யாரையும் மதிப்பிடாதபடி ஆண்டவரின் பார்வையின் அடிப்படையிலே மதிப்பிடச் செய்ய எங்களுக்கு பலந்தாரும். விழுந்து போனவர்களை குறித்து பரியாசம் பண்ணாதபடி விழுந்து போன மக்கள் ஆண்டவரை சந்தித்து எழும்பத்தக்கதாக ஜெபிக்க எங்களுக்கு பலந்தாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.